கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரே நாம் கடந்து போகலாம். கர்த்தருடைய வார்த்தைகள் அதில் ஜீவன் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால நீங்கள் கவனமாக கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய உலகத்தில் வாழும் பெரும்பாலானவர்களால் அதிகமாக பேசப்படுகிற ஒரு வார்த்தை உண்டு. அது என்னவென்றால் இல்லை என்கிற வார்த்தை. பெரும்பாலான ஜனங்களால் இன்னைக்கு பேசப்படுது. ஆங்கிலத்தில் நோங்கிறான், தமிழில் இல்லைங்கிறாங்க, அப்புறம் லேது, அப்புறம் நகி, நிறைய எல்லா பாஷையிலும் இருக்குல்ல, இல்லைன்னு இருக்கு. இல்லைங்கிற வார்த்தை நிறைய பேர் பேசுகிறாங்க. அதை பேசாத ஆளே கிடையாது. அதுக்கு இணையான இன்னொரு வார்த்தை இருக்கு, தெரியாது. ஏன் இப்படி இல்லை தெரியாது என்கிற வார்த்தை அதிகமாக வருது அப்படின்னா, அவங்க நினச்சிக்கிறாங்க இல்லைன்னு சொல்லிட்டா அப்புறம் கேட்க மாட்டாங்கல்ல, தெரியாதுன்னு சொல்லிட்டா அப்புறம் கேட்க மாட்டாங்கல்ல, அதோட முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது இல்லைங்கிறது அவங்க ஒரு பிரச்சனையை முடிக்கிறதுக்கான காரணம் நினச்சிக்கிறாங்க. இல்லை, அதான் துவக்கமே. இல்லை இல்லைன்னு சொல்லும் போது தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. தெரியாதுன்னு சொல்லும் போது தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நிறைய பேரோட எண்ணங்கள் அப்படித்தான் இன்றைக்கு இருக்குது. அது முக்கியமாக இந்த பண விஷயத்தில் சொல்லிட்டோம்னா இல்லைன்னு சொல்லிட்டாக்க இப்போ கேட்க மாட்டாங்கம்மாங்க. ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க, பணம் கேட்டதுக்கு அப்புறமா சொந்தக்காரங்களாக இருந்தாக்க கொஞ்சம் இல்லைன்னு சொல்லுவாங்க, அப்புறமா கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கிறத ஏதாவது செய்கிறேங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆலோசனை ஆறுதல் படுத்தி அனுப்புவாங்க. ஒரு சிலர் சத்தியமாக இல்லைன்றுவாங்க. சத்தியமாக ஒன்றும் இல்லைங்க, வேணால் பார்த்துக்கோங்க, ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டுருவாங்க. அது மாதிரி நிறைய பேர் சத்தியமானவும் தொடங்கிடுவாங்க. இன்னும் சிலர் வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்க வச்சுருப்பாங்க ஆனால் இல்லைன்னு சொல்லுவாங்க. இருக்குது ஆனால் இல்லை, வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. சரி, அது அப்படியே பழகி போயிடுச்சு பாருங்க. அப்படியே பழகிட்டோம். மனுஷனுடைய வாழ்க்கையில் அது ஒரு ஒரு சகாப்தமாக அப்படியே தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் பரிசுத்த வேதம் என்ன சொல்லுகிறது? யாக்கோபு நிருபம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது, விசேஷமாய் என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேற எந்த ஆணையினாலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். உள்ளதை உள்ளதுன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. உண்மையிலேயே இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்க. இருக்கு ஆனால் தர முடியாது, அதை வேணா சொல்லிடுங்க. நான் வச்சிருக்கிறேன் ஆனால் கொடுக்க முடியாது, அப்படி வேணா சொல்லிடுங்க. இல்லைன்னு சொல்லிடாதீங்கிறார். உள்ளதை உள்ளதுன்னு சொல்லுங்க, இல்லதை இல்லதுன்னு சொல்லுங்கன்னு கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது. அப்படி சொல்றதுனால அதுக்கு மேல இருக்கிற வார்த்தை பாருங்க, நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு. நீங்க இருக்கும்போதே இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு வருமா? இல்லை அப்படின்னு நீங்க இருக்கும்போதே சொன்னா ஆக்கினை தீர்ப்பு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் இதே வார்த்தை அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதில் இன்னொரு வார்த்தை எக்ஸ்ட்ரா இருக்கு. அதில் மத்தேயு 5:37 சொல்லும்போது உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். உள்ளது உள்ளதுன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. இதற்கு மிஞ்சி நீங்க சொன்னீங்கன்னா அது தீமையினால் உண்டாயிருக்கும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை உபதேசத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஆமா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு ஆமா இல்லை என்கிற வார்த்தையில உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பே வருமா? நீங்க சொல்ற இல்லைங்கிற வார்த்தைக்கு ஆக்கினை தீர்ப்பே வருமா? இதைத்தான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுது. கர்த்தருடைய வேத வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அந்த வார்த்தை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த வார்த்தைன்னு பாருங்க. நீங்க சொல்ற ஒரு ஆமா ஒரு இல்லைக்கு அவ்வளவு வேல்யூபிள் இருக்கு, மதிப்பு இருக்கு. அது உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பே கொண்டு போய் கொடுக்கும். சில நேரத்தில் ஆக்கினை தீர்ப்பு வெளியே கொண்டு வந்துடும். அப்படிப்பட்ட வார்த்தை தான் நம்ம சாதாரணமாக பேசுகிற பழகி போன ஒரு வார்த்தை இல்லை ஆமா அப்படிங்கிற வார்த்தை. நல்லா யோசிச்சு பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்போ கர்த்தராகிய தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் உண்மையை மட்டும்தான்.
அவருக்கு வேற எதுவும் தேவையில்லை, உண்மையை மட்டும் எதிர்பார்க்கிறார் அவர். அநேக இடங்கள் அவர் சொல்றாரு, உண்மையும் உத்தமம் உள்ளவனே, உண்மை உத்தமமா இருங்க, உண்மை உத்தமமா இருங்கன்னு அநேக இடங்கள்ல இந்த வார்த்தை பேசப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் உண்மையை மட்டும்தான், உத்தமத்தை மட்டும்தான். அப்போ உண்மையும் உத்தமம் தான் இன்னைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் விரும்பி எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் உண்மை இருக்கணும், நம்ம உத்தமமாகவும் இருக்கணும். அப்பொழுது தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். நம்ம உண்மை உத்தமாக தானே கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். உண்மை தானே? ஆமாம் தானே? நம்ம உண்மையாக இருந்தால் தானே கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். நம்ம உத்தமம் நடந்தால் தானே ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். அதான் கர்த்தர் விரும்புகிறார். அப்போ கொஞ்சமாவது உண்மை இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். எவ்வளோ உண்மை இருக்கணுமா? கொஞ்சம் உண்மை இருந்தால் போதும். கொஞ்சமாவது இருக்கணும் நமக்கு. அப்போ கொஞ்சமாவது உத்தமம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீதிமொழிகள் 28:20 மனப்பாட வசனம். நீதிமொழிகள் 28:20 உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதம். உண்மையுள்ள மனுஷன்தான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்படி எழுதியிருக்கணும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் ஏதோ வாய்ப்பாடு மாதிரி படிச்சுட்டு போயிடறான். இல்லை, உண்மையுள்ள மனுஷன்தான் ஆசீர்வாதங்களை பெறுவான். அதான் கர்த்தருடைய வார்த்தை. இப்போ ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் வசனம் 21, 23. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். அது போதும். அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். அநேகத்தின் மேல உங்களை அதிகாரியாக வைப்பதற்கு என்ன காரணம்? கொஞ்சத்துல உண்மையா இருந்தேன். 2 தாலந்து கொடுத்தாரு, அதை 4 பேருக்குனேன். கொஞ்சம் கொடுத்தாரு, அந்த கொஞ்சத்துல உண்மையா இருந்தேன். அது நம்ம லூக்கா 16ஆம் அதிகாரம் 10, 11, 12 வாசிக்கலாம். லூக்கா 16ஆம் அதிகாரம். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். அவ்வளவுதான் விஷயம். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு வெந்துருச்சுனாக்க சோறு வெந்துருச்சு வடிங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தீங்கன்னா அநேகத்திலே உண்மையா இருப்பீங்கன்னு அர்த்தம். அதைத்தான் லூக்கா 16:10 சொல்லுது. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். அந்த கொஞ்சத்துல அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனா இருக்கிறான். நீ கொஞ்சத்துல அநீதியா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தெரியாம இன்னைக்கு மட்டும்தானே, சாயந்தரம் மட்டும்தானே, விசேஷத்துக்கு தானே, அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா அந்த கொஞ்சத்துல இருக்கிற அநீதி அநேகத்திலும் உங்களை அநீதி உள்ளவனாக மாற்றும். இதுதான் சத்தியம். 11ஆம் வசனம் வாசிங்க. அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? அப்போ அநீதியான அது இந்த உலக பொருள், இந்த உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையா இராவிட்டால், இந்த உலக பொருளுக்கே நீங்கள் உண்மையா இராவிட்டால் யார் உங்களை நம்பி மெய்யான அந்த பரம்பொருளை உங்களுக்கு தருவாங்க? யார் அந்த உண்மையான பொருளை உங்களுக்கு தருவாங்க சொல்லுங்க பாப்போம். இந்த உலக பொருளை இன்னைக்கு பணம் கொடுத்துட்டு போறாரு, நாளைக்கு வந்து கேட்டால் தர முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னாக்க இந்த கொஞ்சத்திலே உண்மையா இல்லையே, அப்புறம் எப்படி உங்களை நம்பி பரலோக பொக்கிஷத்தை தருவார் ஆண்டவர்? தர முடியாது. அப்போ இந்த பூமியிலே நீங்கள் இந்த அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையா இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? முடியாது. அதான் சொல்லுவாரு, நீ பூமியிலே இவ்வளோ வேலை செஞ்சவன், நீ உன்னை பரலோகத்தில் கூட்டி போய்ச்சா என்ன அங்கே இருக்கிறவன் சேர்த்து கெடுத்துருவாடான்றவர். அப்போ விட்டுருவார். அப்போ அந்த மெய்யான பொருளை ஒப்பு கொடுக்க முடியாது. 12ஆம் வசனம் சொல்லுகிறது, வேற ஒருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையாயிராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? எப்ப வேறொருத்தன் காரியத்தில் நீங்கள் உண்மையா இல்லைன்னா உங்களுக்கு சொந்தமா ஒரு பொருளை எப்படி கொடுப்பார் ஆண்டவர்? அடுத்தவன் கொடுத்ததுலேயே நீங்க ஆட்டை போட்டீங்கன்னா அப்போ உங்களை நம்பி எப்படி ஆண்டவர் கொடுப்பாரு? உங்களுக்கு இந்த பொருளை எப்படி கொடுப்பாரு? கொடுக்க மாட்டாரு. அதான் கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, குறிப்பாக அதில் 13, 14 வேணா 15 மட்டும் வாசிங்களேன்.
அவர் அவர்களை நோக்கி, ம். நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், மனுஷர் முன்பதாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள். தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். அவ்வளவுதான். நீங்க மனுஷர் மேல என்ன செய்றீங்க? வேஷம் போடுறீங்க. அதை தான் சொல்றாரு. மனுஷர் முன்னால நான் ரொம்ப நீதிமான், நான் வாங்கினதை அப்படியே திருப்பி கொடுத்துருவேன், யாரும் ஏமாற்ற மாட்டேன், எவன் சொத்துக்கு ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு வேஷம் போடுறீங்கிறார். அந்த வார்த்தை அழகா சொல்லுது. மனுஷனுக்கு முன்பால தன்னை நீதிமான் போல காமிச்சுக்கிறாங்க. ஆனா அப்படி இல்லை. என்ன வாசனை வாசிங்க, அதே வார்த்தையை வாசிங்க. அவர்களை நோக்கி, அல்ல, நீங்கள் அவர் மனுஷர், உங்கள் இருதயங்களை, தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் நீங்க யார்கிட்ட எவ்வளவு வாங்குனீங்க, எப்படி திரும்ப கொடுக்கல. எனக்கு சிறு வயதில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும்போது ஒரு ஊழியக்காரர் இதை சொன்னார். அவர் பேசிட்டு இருந்தார், உங்கள் வீட்டில் வேற வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்த பொருள் என்னென்னவெல்லாம் இருக்குன்னு போய் பாருங்கன்னாரு. இது அடுத்தவங்க வீட்டிலேருந்து எனக்கு கொடுத்து விட்டது, அந்த பொருள் என்னென்ன இருக்குன்னு போய் பாருங்கன்னாரு. நம்ம வீட்டில் அப்படி ஒன்றும் பெருசாக ஒன்றுமே இல்லை, யார் வீட்டிலேருந்து எதுவும் வரல, அதனால எதுவும் இல்லை. ஆனால் அடுத்த வாரம் வந்து சொல்லுங்கன்ட்டார் அவர் ஊழியக்காரர். பார்த்தா எல்லாருமே வந்து அதுக்கப்புறம் பேசினாங்க, சாட்சியே சொன்னாங்க. நான் 9 வருஷமாக ஒரு தூக்குவாளி எங்கள் வீட்டில் வச்சுருந்தேன், அது இவர் கொடுத்து விட்டது, பாயசம் கொடுத்து விட்டாங்க, அது எங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னு ஒரு அம்மாலாம் சொன்னிச்சு. இப்போ நிறைய பேர் சொன்னாங்க. அது நிச்சயம் அந்த விஷயம் எனக்கு மனசில் பதிஞ்சிருந்துச்சு. அப்போ என்னென்னா, நம்ம எடுக்கும் போதெல்லாம் நினைவுக்கு வரணும், ஐயோ இது அந்த வீட்டில் வாங்கிட்டு வந்ததாச்சே, ஐயோ இது அவங்கள்ட்ட வாங்கினதாச்சே, திருப்பி கொடுக்கணுமே, அந்த எண்ணம் நமக்குள்ளே வரணும். இன்னொரு யாரும் இருக்காங்க, நம்ம சின்ன டப்பாக கொண்டு போனால் கூட கொண்டு வந்துடுவாங்க. தயிர் வெங்காயம் வச்சுருப்பான், டப்பாக கொண்டு போனால் கூட கழுவி கொண்டு வந்துடுவாங்க. யாராவது இது டப்பாவை கூடவா கொண்டு வரணும்னாக்க, இல்லைங்க வாங்கிட்டு போனோம்ல, கொடுத்துறணும்ல. அதுதான் உண்மை. அப்படி தான் செயல்படணும். இப்படி அநீதியான உலக பொருளை குறித்தே நீங்கள் உண்மையாக இல்லைன்னா அப்புறம் எப்படி மெய்யான பொருளை கர்த்தர் உங்கள்கிட்ட கொடுப்பார்? அதான் கர்த்தருடைய வார்த்தை. 15 வசனம் மறுபடி வாசிங்கம்மா. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் நீ யார்கிட்ட எப்போ வாங்குனீங்க, என்ன ஏமாத்துனீங்க, யாரை ஏமாத்தி பணம் வாங்குனீங்க, எல்லாம் அவருக்கு தெரியும். கர்த்தர் அதை மறக்க மாட்டார். அப்போ உன்னதமான தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் உங்களிடத்தில் இருக்கிற கொஞ்சம் உண்மை போதும். கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையாக இருந்தால் போதும், கொஞ்சம் விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தால் போதும், நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அந்த கொஞ்சம் எப்படி தெரியுங்களா வந்துச்சு? அதை ஒரு இடத்துல வாசிப்போம். மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் 18, 19, 20 ஆகிய 3 வசனங்களை வாசிக்க போகிறோம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 18. இயேசு பிசாசை அதட்டினார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். இளைஞன் சொஸ்தமானான். அப்பொழுது சீசர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் அந்த பிசாசை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினாலேதான் என்று சொல்லுகிறார். உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை, அவிசுவாசம் இருந்துச்சு, அதனால தான் உங்களால் பிசாசை துரத்த முடியலன்னு சீசர் இடத்துல சொன்னார். அது மட்டும் இல்ல, கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால், நல்ல கவனிங்க, கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தா இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அப்புறம் போன்னு சொன்னாலும் கூட அது போயிரும்னு சொல்றார். கடுகு விதையளவு எவ்வளவு? கொஞ்சோண்டு. இந்த கொஞ்சத்துல கொஞ்சம் விசுவாசம், கொஞ்சம் உண்மை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் வரும். நம்ம அதில் கூட நம்ம கம்மியாக இருக்கிறோம்னு நினைக்கிறேன். கடுகை விடவா நம்ம கம்மியாக விசுவாசம் வச்சுருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. கடுகை விடவா நம்ம உண்மையாக கம்மியாக போயிட்டான்? நல்லா யோசிச்சு பாருங்க. மார்க் 4ஆம் அதிகாரத்தில் 30, 31, 32 சொல்லுகிறது. மார்க் 4ஆம் அதிகாரம் 30, 31, 32. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம்? அல்லது எந்த உவமையினால்
உதாரணத்தினாலே அதை திருஷ்டாந்தப்படுத்துவோம். திருஷ்டாந்தப்படுத்துவோம். அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பா இந்த இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் ஒரு கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும் போது, அது பூமியில விதைக்கப்படும் போது, பூமியில் உள்ள சகல விதைகளிலும் நல்ல சிறிதாய் இருந்தது. கவனமா கேளுங்க. பூமியில இருக்கிற எல்லா விதையை காட்டிலும் இந்த கடுகு விதை ரொம்ப சின்னது. விதைக்கப்பட்ட பின்பு, அது விதைக்கப்பட்ட பின்பு அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி, சகல விதமான பூண்டுகளிலும் பெரிய மரமாகி, ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் பறவைகள் கூட அதன் நிழலிலே வந்தடையத்தக்கதாக பெரிய கிளைகளை விடும் என்றார். பெரிய கிளைகளை விடும் என்றார். கடுகு விதை பார்த்தா நம்ம பக்கம் தான் கடுகு செடி சின்ன செடியில இருக்குது. ஆனா கிழக்கத்திய நாடுகளும் மேற்கத்திய நாடுகளும் பார்த்தீங்கன்னா அது பெரிய மரத்துல விளையுது கடுகு மரம். ஆனா விதை சின்னதுதான். அந்த கடுகு விதை விதைக்கும் போது சின்னதா இருக்கும். ஆனால் அது முளைத்து வளர்ந்து சகலவித பூண்டுகளிலும் பெரிதாக வளர்ந்து பெரிய விருட்சமாகி ஆகாயத்து பறவைகளெல்லாம் கூட அது நிழலிலே உட்காரத்தக்க அளவுக்கு அது பெரிய மரமாகி விடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே போலத்தான் உங்க விசுவாசமும் உங்களுடைய உண்மையும் அப்படித்தான் இருக்கு. கொஞ்சம் உண்மை போதும். அது ஆரம்பிக்கும் போது சின்னதாக தான் இருக்கும். ஆனால் அது வளர்ந்து வருகிற பொழுது நீங்கள் சின்ன பிள்ளையில தான் கற்றுக் கொடுக்கணுங்கிறது. சிறு பிள்ளைகளாக இருக்கும்போதே தொடக்கூடாது, இது அடுத்தவங்க பொருள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்கணும். அப்போ தான் பக்கத்து பென்சில் இருக்கிற பென்சில் திருட மாட்டாங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷார்ப்னர் எடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன வேலை. நீங்கள் அப்போயே விட்டுட்டீங்கன்னாக்க பெரிய காலம் வரும்போது, பெரியவனாக வரும்போது அன்னைக்கே எங்கள் அம்மா சொல்லி இன்னைக்கா சொல்ல போவேன்னு பக்கத்தில் இருக்கிற லேப்டாப் எடுப்பேன், அப்புறம் செல்ஃபோன் எடுப்பேன், அப்படியே போயிடும். அப்போ ஆரம்பத்திலே அதை சொல்லித்தரணும். அது விதை வளர்ந்து எப்படி ஆகுதான் பெருசாகுது. சில நேரத்தில் இப்போ எங்களுடைய வளர்ப்பெல்லாம் வித்தியாசமாக தான் இருக்கும். யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு நம்ம போகிறோம், போயிட்டு இருக்கும்போது வீட்டில் யாராவது சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்கனாக்க உள்ளே போக மாட்டான், வெளியில் வந்துடுவோம். சாப்பிட்றாங்கன்னு தெரிஞ்சாக்க உள்ளே போகவே மாட்டான். இன்னைக்கு வரைக்கும் அதை கடைப்பிடிக்கிறேன். அது அந்த சிறு பிள்ளையிலேருந்து அந்த அந்த எண்ணம் மனசுக்குள்ளே இருக்குது. ஏன்னா அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சாப்பிடும்போது அப்போ சாப்பிட எப்போதாவது நிம்மதியாக சாப்பிட விடுங்க. அதனால் அப்படி போகவே மாட்டான். அதே போல் தெரிஞ்சும் கூட மற்றவங்களை போய் வீண் பழி சொல்ல மாட்டான். நீ தான் இப்படி பண்ணிட்ட, நீ தான் இப்படி பண்ணிட்டேன்னு வீண் பழி சொல்லவே மாட்டான். தெரியாமல் பேசவே கூடாது. அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி போய் மன்னிப்பு கேட்பீங்க? அதனால் தெரியாமல் வார்த்தை விடவே கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ கொஞ்சம் விசுவாசம்தான் அது வளர்ந்து பெரிதாகி, அந்த கொஞ்சம் உண்மை தான் வளர்ந்து பெரிதாகி பறவைகளே வந்து தங்கக்கூடிய நிழல் தருகிற விருட்சமாக மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் 1 ராஜாக்கள் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தில் அதில் 9 முதல் 16 வரை வசனங்களை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதில் 11ஆம் வசனமும் 12ஆம் வசனமும் இப்படி சொல்லுகிறது. கொண்டு வர அவன் போகிற போது அவன் அவனை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். பாருங்க, இங்கே எலியா தீர்க்கதரிசி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அவன் வாழ்ந்த நாட்களிலே மிகப்பெரிய பஞ்சம். சொல்லப்போனால் 3.5 ஆண்டு காலம் பஞ்சம். மழை பெய்யல, தேசத்தில் மழை பெய்யல, பஞ்சம். அங்கே இருந்த கேரித் என்கிற ஆறு கூட வற்றி போயிட்டு. அப்போ அங்கே அந்த கேரித் ஆற்றண்டில் இருந்த அந்த எலியாவை கர்த்தர் எழுப்பி, நீ சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே உன்னை போஷிப்பதற்காக ஒரு விதவைக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் என்று சொல்லி சாரிபாத்துக்கு அனுப்புகிறார். இந்த எலியா சாரிபாத்துக்கு போனதற்கு பிற்பாடு அங்கே அந்த ஏழை தாய், அந்த விதவை, அவர் விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறாள். அப்போ போன உடனே அங்கே அந்த 11ஆம் வசனம் சொல்லுது, கொண்டு வர எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்குறாரு. முதல்ல குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்குறாரு. தண்ணி கொண்டு வர இவர் உள்ளே போன போது அப்படியே கொஞ்சம் எனக்கு அப்பமும் கொண்டு வாங்குறாரு. தண்ணி கேட்குறாரு, சரி இந்த கொண்டு வரேன்ப்பா அப்படின்னு உள்ளே போகும்போது அப்படியே எனக்கு ஒரு அப்பமும் சேர்த்து கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள், தேசத்தில் பஞ்சம், 3 ஆண்டு காலம் கடுமையான பஞ்சம். எங்கேயுமே சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது. குடிக்க மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி கிடைச்சி, அவ்வளோதான். அதுவும் கடைசியில் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ 12ஆம் வசனத்துல சொல்லுது, அதற்கு அவள் பானையில் ஒரு பிடி மாவும், பானையில ஒரு பிடி மாவு, ஒரு படி இல்ல, ஒரு பிடி மாவு, ஒரு பிடி மாவும், கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயும், கலயத்துல கொஞ்சோண்டு எண்ணெயும் தான் இருக்குது. என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை. அது இல்லாம என்கிட்ட ஒரு அடையும் கிடையாது, தோசையும் கிடையாது, எதுவும் கிடையாது. உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். பாருங்க, இது சத்தியமான உண்மை. உண்மையான தேவனாகிய அந்த தேவனுடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன். சத்தியமா என்கிட்ட இல்லை, இதை தவிர வேற இல்லை. ஒரு பிடி மாவும் கொஞ்சோன்னு எண்ணெயும் தவிர என்கிட்ட இல்லை. இது எதுக்கு தெரியுமா இருக்குது? 13 வசனம். நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக. அது எதுக்காக வச்சிருக்கிறாங்களாம்?
நானும் என் மகனும் சாப்பிட்டு செத்து போலாம்னு கடைசியா வச்சிருக்கிறான். அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறிக்கிறேன் என்றாள். பாருங்க, 2 விறகுல அது சமைச்சிடலாம். விறகு கூட அதிகமா சேர்க்க தேவையில்லை. 2 விறகு வச்சா அந்த ஒரு பிடி மாவும் அந்த எண்ணெயும் தீந்து போயிடும். அந்த விறகு எரிஞ்சு முடிக்கிறதுக்குள்ள அது வெந்து போயிடும். அதுக்காக 2 விறகு மட்டும் தான் பொறுக்க வந்தேன்னு சொல்றா அவ. என்ன அழகா சொல்றாங்க. அதைத்தான் சொன்னேன். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை சொல்லியிருக்கலாமே. என்னைக்கே எனக்கே பத்தாது போயான்னு சொல்லியிருக்கலாமே. என்கிட்ட மாவும் இல்லை எண்ணெயும் இல்லைன்னு சொல்லியிருக்கலாமே. ஆனால் உண்மையா சொன்னா, என்கிட்ட இல்லைங்கிறத அந்த உண்மையான தேவனா இருக்கிற அவருடைய ஜீவனை கூட நான் சொல்றேன். என்கிட்ட இதை தவிர வேற இல்லையா, நான் அது கூட என் பிள்ளையை நான் சாப்பிட்டு செத்து போலான்னு தான் வச்சிருந்தேன்னு உண்மையை சொல்றா. பாருங்க 13ஆம் வசனத்துல, அப்பொழுது எலியா அவளை பார்த்து பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, நீ உன் வார்த்தையின்படியே போய் ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. என்ன சொல்றாரு? நீ நினைச்ச மாதிரியே, நீ விரும்பின மாதிரியே நீ 2 பேரும் சாப்பிட்டு செத்து போங்க. அது போய் முதல்ல செய்யணும்ல. போய் 2 விறகு பெருக்கிட்டு போற, செய்யணும்ல. அதில் செய்யி. ஆனால் அடை என்கிட்ட கொண்டு வந்துரு. அதில் சுடுற அடைய தோசைய எனக்கு கொண்டு வான்னு சொல்றாரு. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். பாருங்க, எனக்கு கொண்டு வந்துரு. அதுக்கப்புறம் உனக்கும் உன் பிள்ளைக்கும் உன் பையனுக்கும் செஞ்சுக்கலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இது முதல்ல எனக்கு கொண்டு வான்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ஆசீர்வாதத்தை போடுறாங்க. நீ முதல்ல எனக்கு கொண்டு வா, அப்புறம் உன் பிள்ளை நீ சாப்பிடுவீங்க. எப்படி சாப்பிடுவீங்க தெரியுமா? இந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் உன் கலசத்தில் எண்ணெய் குறையாது, உன் பாத்திரத்தில் மாவு குறையாதுன்னு கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறாருன்னு சொல்லி எலியா சொல்றார். பானையிலே மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லைன்னு கர்த்தர் சொல்றாரு. நீ போய் எனக்கு கொண்டு வாங்குறாரு. நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்பான்? இந்த மனுஷன் கடைசியில் இதை சாப்பிட்டு செத்து போலான் இருக்கிறேன், இதற்கும் இந்த நேரம் இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிற, தொந்தரவு பண்ற, சாவு நிம்மதியாக கூட சாவு கூட விட மாட்டாங்க போல அப்படின்னு நினைச்சு துரத்தி இருப்பேன். போயா எனக்கு வேற வேலை இல்லைன்னு. ஆனால் அந்த ஸ்திரீ, அந்த விதவை தாய் சாரிபாத் ஒரு விதவை அதே போல செய்தால். நீங்கள் 15-16 வாசிக்க வேண்டாம், பின்னால் நம்ம சொல்கிறேன். கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தை, அவர் உண்மையே சொன்னதுனால, அவள் எலியா தீர்க்கதரிசிக்கு முன்பாக உண்மையே சொன்னதுனால பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அவருடைய பானையில் மா செலவழிந்து போகவே இல்லை. எடுக்க 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 வந்துக்கிட்டே இருந்துச்சு. கலசத்துலையும் என்ன குறையவே இல்லை. எடுக்க 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 வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ வாசிங்க 15-16. அவன் போய் எலியாவின் சொற்படி செய்தார். அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஆமென், அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டுமானால் கொஞ்சம் மாவு போதும், கொஞ்சம் எண்ணெய் போதும், கொஞ்சம் உண்மை போதும், கொஞ்சம் விசுவாசம் போதும். ரொம்பலாம் வேண்டாம். பெரிய விசுவாசம், அசைக்கும்னா நான் விசுவாசம் வச்சிருக்கேன், ஆலமரம் போல வச்சிருக்கேன், அதெல்லாம் தேவையில்ல, கொஞ்சம் போதுங்கிறாரு. ஆண்டவங்களை ஆஸ்வதிக்கணுமா கொஞ்சம் உண்மை இருந்தால் போதுங்க. உங்கள்கிட்ட உள்ளதை உள்ளதுன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க. இது கஷ்டமா நமக்கு? ஆனால் பல நேரத்தில் நம்ம மனசாட்சியை சொல்லு, ஐயோ அவன் கேட்டுப்பார் நம்ம இல்லைன்னு சொல்லிட்டோமே. நிறைய பேருக்கு அவன் மனசு போனதுக்கப்புறம் உறுத்தம். இனிமேல் அப்படி உறுத்தக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். புதிய ஏற்பாட்டில் ஒரு காரியத்தை சொல்கிறாரு, அதை சொல்லி நான் உங்களுக்கு முடிக்கிறேன். மார்க்கு 8ஆம் அதிகாரத்தில் அதை 1லேருந்து 8 வரைக்கும் குறிச்சிக்கங்க, 9 வரைக்கும் கூட குறிச்சிக்கங்க. 5ஆம் வசனமும் 6ஆம் வசனமும் வாசிக்கங்க. அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். இப்போ இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு அவர் ஆலோசனை சொல்லி, உபதேசம் சொல்லி, அவங்களுக்காக ஜெபம் பண்ணி வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கி இப்படி கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இரவு நேரம் ஆயிடுச்சு, சீசர்கள் வந்துட்டாங்க. அப்போது இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும்போது சீசர்களை கூப்பிடுறாரு. அப்போ கூப்பிட்டுட்டு அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அதற்கு அவர்கள் 7 அப்பங்கள் உண்டு என்றார்கள். உண்மையை சொல்லிட்டாங்க. அப்பா 7 தான் இருக்குது, மொத்தமே 7 அப்பம் தான் இருக்குது. அப்புறம் அப்பொழுது அவர் ஜனங்களை தரையிலே பந்தி இருக்க கட்டளையிட்டு, இந்த 7 அப்பம் தான் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமா அவர் சொல்றாரு, எல்லா ஜனங்களையும் பந்தியில உட்கார சொல்லுங்கிறாரு. இவங்களுக்கு ஆச்சரியம், இல்லை 7 அப்பத்தை வச்சுக்கிட்டு
எல்லாரையும் பந்தியில உட்கார சொல்றாரு என்ன. அந்த 7 அப்பங்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி சீசர்களிடத்தில் கொடுத்தார். பாருங்க, அந்த 7 அப்பம் இருக்கிற ஒரு கூடை, அந்த கூடையில ஒரு அப்பத்தை பிட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அதை பிச்சு கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் பரிமாறுங்கன்னு சொல்லிட்டாரு. அவர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். எப்படி 7 அப்பத்தை வச்சு எத்தனை 4000 பேருக்கு எப்படி கொடுத்தாங்க? எடுக்க 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 வந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு நடந்துச்சா எலியா காலத்துல? எடுக்க 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 வந்துச்சா? அதே போலதான் இங்க ஆசீர்வாதம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பிட்டு கொடுத்தாரு, எடுத்து பரிமாறுங்கன்னாரு. எடுக்க 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 வந்துகிட்டே இருந்துச்சு. அடுத்த வசனம் சொல்லுது 8:9 சொல்லி இருக்குது, வாசிங்க. சாப்பிட்டு திருப்தி அவர்கள் அடைந்தார்கள். சில சிறு மீன்களும் சிறு மீன்களும் அவர்களிடத்தில் இருந்தது. சிறு மீன்கள் எத்தனை மீன்? சின்ன சின்னது ஒரு சிலது இருக்கு. அப்படின்னா ஒரு அது 6-7 தான் இருக்கும். அவர் அவைகளையும் ஆசீர்வதித்து, அந்த சிறு மீன்களையும் சில சிறு மீன்களையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பரிமாறும்படி சொன்னார். அதையும் பரிமாறும்படி சொன்னார். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். எல்லா ஜனங்களும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை, அதுல மீதியான துணிக்கைகள், மீதியான உணவுகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். ஆச்சரியமா இருக்கா இல்லையா? இருந்தது 7 சின்ன சின்ன மீன்ல ஒரு 7 சின்ன மீன் இருந்துச்சு. எல்லாரும் பரிமாறி சாப்பிட்டது போக மிச்சம் 7 கூட எங்க இருந்து வந்துச்சு? எங்க இருந்து வந்துச்சு? எப்படி வந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கர்த்தர் சொன்னால் ஆகும். அவர் எடுத்து பரிமாறுங்கன்னு சொல்லிட்டாருன்னா பரிமாற வேண்டியதுதான் வேலை, நம்ம வேலை. அவர்கள் உண்மையை சொன்னார்கள். அவர் மேல கொஞ்சம் விசுவாசம் வச்சிருந்தாங்க. அதனால எடுத்து பரிமாறினாங்க. எடுத்து வந்துகிட்டே இருந்துச்சு. அதுல சாப்பிட்டவர்கள் ஏறத்தாழ 4000 பேராக இருந்தார்கள். மீதி துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தாங்க. 4000 பேர் சாப்பிட்டு 7 கூடை நிறைய மிச்சம் எடுத்தாங்க. அதான் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம். இதே போல அற்புதங்கள் பழைய ஏற்பாட்டிலையும் நடந்திருக்கு. பழைய ஏற்பாட்டில் நிறைய இடத்துல இந்த மாதிரி அற்புத அடையாளங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அதில் ஒன்றை மட்டும் சொல்கிறேன். 2 ராஜாக்கள் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 42, 43, 44 வாசிச்சிங்கன்னா அதில் சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் பாகால் சலீஷாவில் இருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதற் பலனான வார்கோதுமையின் 20 அப்பங்களையும் தாள் கதிர்களையும் கொண்டு வந்தான். 20 அப்பங்களை கொண்டு வந்தான். 4 தாள் கதிர்களை கொண்டு வந்தான். அப்பொழுது அவன் ஜனங்களுக்கு சாப்பிட கொடு என்றான். 20 அப்பத்தை எடுத்து 4 தாள் கதிர், அந்த கதிர்களை அப்ப அதை சாப்பிடுவாங்க அங்க, அதை எடுத்து அதுக்கு பரிமாறுங்கன்னு சொல்றாரு. ஆனா என்னாச்சு அங்க? அவனுடைய பணிவிடைக்காரன் இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான். வெறும் 20 அப்பம் தான் இருக்கு, 100 பேருக்கு முன்னால எப்படி வைக்கிறது நான் கேட்கிறான். அதற்கு அவன் அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே நடந்துச்சு. சாப்பிட்டது போக மிச்சம் எடுப்பீங்கன்னு. அன்னைக்கு எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? அப்ப 100 பேர் சாப்பிட்டாங்க. வெறும் 20 அப்பத்தை வச்சு 4 தாள் கதிர்களை வச்சு 100 பேர் சாப்பிட்டுருக்குறாங்க. மீதமும் எடுத்திருக்கிறாங்க. மீதம் இருந்துச்சு. அப்ப இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னது? தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் என்ன செய்யணும்? கொஞ்சம் உண்மை போதும், கொஞ்சம் விசுவாசம் போதும், அது போதும்னு ஆண்டவர் சொல்றாரு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்லு பார்த்தீங்கன்னா, முதல் பாகத்தை கர்த்தர் கொடுக்கணும். சாரி பார்த்து விதவை சொன்னா, என்கிட்ட நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டுட்டு செத்து போலான் இருந்தோம். நீங்க அந்த வார்த்தை யோசிச்சு பார்த்தீங்களா? சாப்பிட்டா எப்படி சாக முடியும்? அடுத்து சாப்பிட ஒன்றும் இல்லை, இப்போ சாப்பிட்டு செத்து போயிடும் சொல்றாங்க. நாங்கள் சாப்பிட்டுட்டு செத்து போலான் இருந்தோம். சாப்பிட்டுட்டு எப்படி செத்து போக முடியும்? அதை ஆண்டவர் சொன்னார் எலியாட்ட சொல்லி, நீ சாக மாட்ட, பஞ்சம் முடிகிற வரைக்கும் நீ சாக மாட்ட, உனக்கு சாப்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் முதல் பாகத்தை என்கிட்ட கொண்டு வந்துருன்ட்டார். அப்போ நமக்கு தெரிய வேண்டிய காரியம், உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சமாக இருந்தாலும், நீங்கள் சம்பாதிக்கிற கொஞ்சமாக இருந்தாலும், உங்களுடைய வருமானம் கொஞ்சமாக இருந்தாலும், முதல் பாகத்தை கர்த்தர் கொடுத்துருங்க. அப்புறம் உங்கள் வீட்டில் மாவு செலவழியாது, எண்ணெயும் செலவழிஞ்சு போகாது. எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும். 100 பேர் சாப்பிட்டாங்க. அப்புறம் ஒரு பக்கம் 4000 பேர் சாப்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் 5000 பேர் சாப்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் 6 லட்சம் புருஷர் சாப்பிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 100 பேர் சாப்பிட்டதுக்கு கணக்கு இருக்கு, 4000 பேர் சாப்பிட்டதுக்கு கணக்கு இருக்கு, 6000 பேர் சாப்பிட்டதுக்கு, 5000 பேர் சாப்பிட்ட கணக்கு இருக்கு, 6 லட்சம் புருஷர்கள் சாப்பிட்டதுக்கும் கணக்கு வச்சிருக்காரு. இதெல்லாம் நடந்தது என்னன்னா, அவர் வார்த்தையில வச்சிருக்கிற விசுவாசம். அதனாலதான் ஆரம்பத்தில் முதல் பாட்டே அதான் பாருங்க, கூடுமே எல்லாம் கூடுமே, தேவனால் எல்லாம் கூடும், கூடும் ஆகும் எல்லாம் ஆகும்,
உம்மாலே தான் எல்லாம் ஆகும் சொல்லி பாட்டு பாடணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால நாம் செய்ய வேண்டிய விஷயம், உங்கள்ட்ட இருக்கிற கொஞ்சத்தில் இருக்கிற முதல் பலனை, முதல் பாகத்தை கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும். அப்போது அதை பெருக பண்ண தேவனாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை அன்றைக்கு அந்த ஸ்திரீயானவள் உங்களுக்கு தர முடியாது, நாங்களே சாப்பிட்டு செத்து போயிடும் சொல்லியிருந்தா செத்து போயிருப்பாங்க. அதே மாதிரி போயிருப்பாங்க. உனக்கெல்லாம் தர முடியாது அப்படின்னாக்க அந்த 2 அப்பத்தையும் அந்த அப்பத்தை சாப்பிட்டுட்டு அப்படியே செத்து போயிருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை கேட்டபடினால, அவர் கேட்டுக்கொண்டபடியே அவருக்கு ஒரு முதல் பாகத்தை கொடுத்தபடினால, அவர்கள் நிச்சயமாய் பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் பசி இல்லாமல் இருந்தாங்க, நல்ல சம்பரமாய் சாப்பிட்டாங்கன்னு கர்த்தருடைய பரிசுத்தம் சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கும் நீங்கள் அந்த சாரிபாத் விதவை போல இருந்தா இருக்கிறத சாப்பிட்டுட்டு செத்து போயிடலாம் நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தால் யோசிச்சு பாருங்க. ஏன் கடைசியில் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சத்தில் கர்த்தருக்குன்னு கொஞ்சம் கொடுக்கக்கூடாது? என்னுடைய அனுபவம் அப்படித்தான் இருக்கிறது. நான் ஒரு முறை அப்படித்தான் என்கிட்ட 20 ரூபா வச்சுருந்தேன். அன்றைக்கி சர்ச்சுக்கு போனேன். 97 நினைக்கிறேன், 96 97 சம்திங். சர்ச்சுக்கு போயாச்சு. போயிட்டு பஸ் டிக்கெட் அன்றைக்கி 1 ரூபா நினைக்கிறேன், 1 ரூபா 50 பைசா டிக்கெட் நினைக்கிறேன். போயாச்சு. திரும்பி வரும்போது அந்த சில்லறை இருக்கும், எல்லாம் சில்லறையெல்லாம் இருந்துச்சு. சரி வந்துடலாம் அப்படின்ட்டு போயாச்சு. போனதுக்கப்புறம் தான் தெரியுது, ஐயோ காணிக்கை போடணுமே, காணிக்கைக்கு பைசா இல்லையேன்னு நினைக்கிறேன். அப்போது அங்கே உபதேசம் அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த 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 உபதேசம் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் கொஞ்சம் அவங்க கடைசியில் இருக்கிறத, உன்கிட்ட இல்லவே இல்லை, இதுக்கு மேலே பணமே இல்லை, இதுக்கு மேலே உன்கிட்ட எந்த ஒரு பைசா இல்லைங்கும்போது இருக்கிறதெல்லாம் எடுத்து ஆண்டவர் சமூகத்தில் போட்டுரு, ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுத்துருன்னு சொல்லி பிரசங்கம் நடந்துகிட்டு இருக்கு. நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் காணிக்கை எடுத்தாங்க. அங்கே வழக்கமாக அந்த சர்ச்சில் பிரசங்கம்லாம் முடிஞ்சு தான் காணிக்கை எடுப்பாங்க. அப்போது கடைசியில் தான் காணிக்கை எடுத்து பாட்டு பாடி ஜெபம் நினச்சிருவாங்க. அப்போ கடைசியில் பார்த்தேன், எனக்கு ஓடிட்டே இருந்துச்சு, போட்டுடலாமா, பஸ்ஸுக்கு 1 ரூபா எடுத்து வச்சுக்கிட்டு போடலாமா, 1 ரூபா எடுத்து வச்சுக்கிட்டு போடலாமா, அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் டக்குன்னு காணிக்கை தட்டு வந்த உடனே என்ன பண்ணிட்டேன், டக்குன்னு என்னை அறியாமல் எடுத்து முழுசேன் அப்படியே போட்டுட்டேன். என்கிட்ட 1 ரூபா 50 பைசா இல்லை, திருப்பி வர்றதுக்கு டிக்கெட்டுக்கு காசு இல்லை. போட்டுட்டு எல்லாம் இருக்கிறாங்க. அங்கே சாப்பாடு, அன்றைக்கி எல்லாருக்கும் சாப்பாடு உண்டு. நான் எப்பயுமே சாப்பிட மாட்டேன். நான் அன்றைக்கி சாப்பாடு நின்றுக்கிட்டு இருக்கிறேன். கரெக்டாக ஊழியக்காரர் வந்தார். வந்துட்டு, தம்பி நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னாரு. ஐயா நான் முள்ளிப்பாடியிலேருந்து வரேங்க, 2 மணி வாரம் இப்போ தான் திறந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படிங்களா, சரி சரி அப்படின்ட்டு, சரி சாப்பிடுங்கன்னாரு. இல்லைங்க நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன்னு. சரி ஓகே அப்படின்ட்டாரு. ஒரு நிமிஷம் இரு வரேன்ட்டு உள்ளே போனார். நான் போட்ட 20 ரூபாய் அப்படி திருப்பி கொண்டு வந்தார். அன்றைக்கி 20 ரூபா 200 ரூபாய்க்கு சமம்னு வச்சுக்கோங்களேன். 1 ரூபா பஸ் டிக்கெட்டுன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த 20 ரூபா நான் போட்டது 17 ரூபா 18 ரூபா சில்லறை, 18 ரூபா 50 சில்லறை தான், அதை தான் போடுறேன். ஆனால் அவர் 20 ரூபாயா திருப்பி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டாரு. இது பஸ்ஸுக்கு வச்சுக்கப்பா, நீ முள்ளிப்பாடின்னு சொல்லவும் நீ பஸ்ஸுக்கு வச்சுக்க, நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வீட்டுக்கு வரும்போது, நான் அந்த ஏரியா வரும்போது வீட்டுக்கு வரோம் அப்படின்னு இடத்த கேட்டு விட்டார். நான் நினச்சேன், நான் போட்ட அன்னைக்கே கர்த்தர் பலன் கொடுத்தார். கர்த்தருக்குன்னு கொடுத்த அன்னைக்கே பலனை கொடுத்தார். நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு இதெல்லாம் காரணம், இதெல்லாம் அடிப்படை நடந்தது. சும்மா ஏதோ சாதாரணமாக எந்திரிச்சு அவன் எடுத்தங்கவுத்தன்னுலாம் ஊழியத்துக்கு வரல. பல விஷயத்தில் அடிபட்டு, பல காரியங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ளே பதிஞ்சு, எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை விரோதங்கள், எத்தனை பகை, சண்டை எல்லாத்தையும் தாண்டி தான் உள்ளே வந்து நிற்கிறான். எல்லாத்தையும் தாண்டி தான் ஊழியத்துக்குள்ளே வந்துருக்கிறேன். அதனால் அதெல்லாம் அனுபவப்பட்டனால தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். இதை நான் எடுத்து இதை இப்போ அந்த பக்கத்தில் 686 பக்கம் இது சொல்லியிருக்கிறேன், அப்படி சொல்கிறதுக்கு நான் வரல. என் சொந்த அனுபவத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதனால் நீங்கள் உண்மையிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க நீங்கள் விரும்புனீங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தில் கடைசியாக வச்சிருக்கிற அதை எடுத்து ஆண்டவருக்குன்னு கொடுத்துருங்க. கர்த்தர் பெருக பண்ணுவார். அது ஆசீர்வாதமாய் 1 30 60 100 பெருக பண்ணியே தீருவார். அதில் நிச்சயமாக மாற்றம் வராது. இறுதியாக ஒரே ஒன்று வாசி நம்ம நிறைவு செய்வோம். அதோ கடுகு விதையளவு விசுவாசம்னு சொல்கிறாரு. அது ஒரு சின்ன கடுகு விதை எப்படி பெரிய விருட்சமாக வளர்ந்துச்சோ அது மாதிரி உங்களையும் வளர வைப்பார். நீங்கள் இருக்கும்போது இப்போ சின்னதாக இருக்கலாம், கொஞ்சமாக தெரியலாம், ஆனால் அந்த விசுவாசத்தில் வளர வளர கர்த்தர் உங்களை பெரிய விருட்சமாக மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் அந்த மாற்றுவதற்கு அவரால் முடியும். இறுதியாக மார்க்கு 10:27 மட்டும் நம்ம வாசித்து நம்ம நிறைவு செய்வோம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். அல்லேலூயா. இது மனுஷனால கூடாது. ஒருவேளை மனுஷன் நீங்கள் போட்டிருக்கிற பணத்துக்கு, ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு 7% வட்டி கொடுக்கலாம், அதுக்கு மேலே அவனால் கொடுக்க முடியாது. 100% கொடுக்க முடியுமா? ஆனால் மனுஷனால் முடியாது, கர்த்தரால் முடியும். நீங்கள் என்ன டெபாசிட் கர்த்தரை டெபாசிட் பண்ணுறீங்களோ அதை 100 மடங்காக திருப்பி தர அவரால் மட்டும்தான் முடியும். வேறு எந்த பேங்க்கோ எந்த வட்டி கடைக்காரனோ கொடுக்க முடியாது.
கர்த்தர் சொல்றாரு, கொஞ்சத்துல உண்மையா இருந்தா உன்னை அநேகத்துல அதிகாரியா வைப்பேன். உள்ளதே உள்ளதுன்னு சொல்லுங்க, இல்லாட்டி இல்லைன்னு சொல்லுங்க. இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். இன்னைக்கு கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்கிற வார்த்தை, கொஞ்சத்தில் உண்மை. அல்லேலூயா. இந்த கொஞ்சத்துல உண்மையா இருந்தா நிச்சயமா நான் சொல்லுகிறேன், பரலோக ராஜ்யத்தின் நாள் வரைக்கும் கர்த்தர் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த பூமியில ஒருபோதும் நீங்க பசி பட்டினால நீங்க சாக மாட்டீங்க. அன்னைக்கு சாரிபாத் விதவை நினைச்சிருந்தா பசி பட்டினால செத்து போயிருப்பா. ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி முதல் பாகத்தை எடுத்து கர்த்தருக்கு கொடுத்தா, அதுக்கப்புறம் பானையில செலவழிந்து போகல, கலசத்துல எண்ணெய் குறையவே இல்லை. அப்படி குறையாத ஆசீர்வாதங்களை தருகிற உன்னதமான தேவன் அவர். இன்னைக்கு ஒருவேளை நீங்க அப்படி இருந்தீங்கன்னா தயவு செய்து இன்னையோடு கூட மறந்துடுங்க. நான் கர்த்தருக்கென்று செய்வேன், நான் கர்த்தருக்கென்று ஜீவிப்பேன். அவர் என்ன சொல்றார் அதன்படி கொஞ்சத்துல உண்மையா இருப்பேன், எனக்கு கொடுத்துருக்கிற கொஞ்சத்துல நான் நேர்த்தியா நீதியா இருப்பேன்னு சொல்லி நீங்க விசுவாசத்தோட இருந்தீங்கன்னா, கர்த்தருடைய மகத்துவங்களை கடுகு விதையை போல நீங்கள் சிறுசா இருந்தாலும் பெரிய விருட்சமாக மாறி அநேக ஆகாயத்து பறவைகள் வந்து தங்கத்தக்கதாக, அவருடைய நிழலில் வந்தடையத்தக்கதாக விருட்சமல் உங்களை மாற்றுவார், ஆசீர்வதிப்பார். நம்ம எழுதி நின்று ஜெபம் பண்ணுமா? ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் கேட்ட வார்த்தை கொஞ்சத்திலே உண்மையாக இருக்கணும், உள்ளதை உள்ளதுன்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணுங்கிற வார்த்தையை குறித்து நாங்கள் சற்று விளக்கமாய் அறிந்து கொண்ட ராஜா. எத்தனையோ பேரிடத்துல ஆண்டவர் இன்றைக்கு இந்த உண்மை இல்லை. இந்த உண்மை இல்லாததுனால தான் கடவுளால் அவங்கள ஆசீர்வதிக்க முடியல. இன்னைக்கு நான் நம்புகிறேன் ஆண்டவரே, நான் உண்மையாக இருக்கேன் ஆண்டவரே, கூடுமான வரை நான் நீதியாக நடக்கிறேன் ஆண்டவரே, கூடுமான வரைக்கும் உள்ளதை உள்ளதுன்னு சொல்கிறேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்கிறேன்ப்பா. என்னை தயவாய் நீங்கள் மன்னிங்க, என்னை பெருக பண்ணுங்க. நம்மளோட ராஜ்யத்தினுடைய ஆண்டவரே, நித்திய ராஜ்யத்தினுடைய மகிமையை நான் பார்க்கணுமே, வானத்தின் மன்னாவா நான் புசிக்கணுமே, தூதர்களின் அப்பத்தை நான் சாப்பிடணுமே. கர்த்தாவே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என்னை இல்லாமல் எல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே, எல்லாம் இடத்துல பெருகட்டும். நான் உமக்கென்று நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். என்கிட்ட இருக்கிற கடைசியில் முதல் பாகத்தை நான் உங்களுக்கு தரேன் ஆண்டவரே. அதுக்காக ஆண்டவரே, நான் என்னென்னலாம் விட்டுத்தர வேண்டியிருக்கோ எல்லாத்தையும் நான் விட்டுத்தரேன்ப்பா. ஆண்டவர்த்து ஜெபம் பண்ணுவீங்களா? ஒரு பொருத்தனையோடு கூட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர், இன்னிலிருந்து நான் ஒரு மாற்றத்தை நான் பார்ப்பேன்ப்பா. நான் இனிமேல் நான் என் வாயிலிருந்து தேவையில்லாமல் பொய் வராது, தேவையில்லாமல் என் வாயிலிருந்து வேற எந்த வார்த்தையும் வராது. உள்ளதை உள்ளதுன்னு சொல்லிடுவேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவேன், கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரத்தில் அர்ப்பணிங்க. நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வாதமான வேளையில் தானமாய் கொடுத்திருக்கிற அன்பு பிள்ளைகள் யாவரோடும் கூட சேர்ந்து உம்முடைய நாமத்தை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் கர்த்தர் கொடுத்த மாபெரும் தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தையிலும் ஆண்டவரே, நாங்கள் கொஞ்சத்திலே உண்மையாக இருப்பது எப்படி என்பதை குறித்து நாங்கள் மிக தெளிவாக அறிந்து கொண்டோம். கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாய், கடுகு விதையைப் போல அது விதைக்கப்பட்டிருந்தாலும் அந்த விதையானது அது வளர்ந்து செழித்து அது விருட்சமாக மாறி பெரிய பெரிய ஆகாயத்து பறவைகளெல்லாம் கூட வந்து தங்கத்தக்கதாக நிழலை கொடுக்கிற ஒரு மரமாய் மாறுன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே, அதே போல பெரிய விருட்சமாக எங்களை மாற்றுவீராக, கனிதருகிற மரமாய் எங்களை மாற்றுவீராக. கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தி பலப்படுத்தி ஆளுகை செய்ய வேண்டும் என்று எங்கள் மீட்பு ரட்சகரமாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய திருப்பாதத்துக்கு நேராக ஏறெடுத்து வேண்டிக் கொள்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.